என்னதான் இருந்தாலும் அவர் முன்னாள் முதலமைச்சர். அவரை பத்தி அந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள், ஒரு பாட்டு வைக்கிறதுன்றது ஒரு தவறான ஒரு செயல்ன்றது உங்களுக்கு தெரியலையா? இல்லை, பாட்டு நாம் தமிழர் கட்சி உருவாக்கலை. இந்த பாட்டுக்கு மெட்டு அமைச்சதோ இல்லை இசையமைச்சதோ இல்லை பாடினதோ நாம் தமிழர் கட்சி கிடையாது. இந்த சண்டாளங்கிற வார்த்தை சாதியை குறிக்குதுன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னா நாங்களும் தவிர்த்துக்கிறோம். அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. பண்டாரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஐயா கருணாநிதியே பேசுகிறப்ப பாஜக பரதேசி பண்டாரங்கள் அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. ஆனால் இப்போ எல்லாரும் பார்க்குறப்பான்னு தெரியுது அது ஒரு சாதி சொல்லுங்கிறப்ப நாங்கள் தவிர்த்துக்கிறோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த சொல்லாடலை ஐயா கருணாநிதி 2013 அறிக்கையின் போது பயன்படுத்தியிருக்காரு. அவர் பயன்படுத்துகிறப்ப அந்த வார்த்தைக்கு உள்நோக்கம் கற்பிக்கலை, சாதியை உள்நோக்கம் கற்பிக்கலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி பயன்படுத்துகிறப்ப சாதியை உள்நோக்கம் கற்பிக்கிறான்னா என்ன மாதிரி நிலைப்பாடு? அப்போ அண்ணாமலை பேசுகிறப்ப அது சிவில் கேஸு, நாம் தமிழர் கட்சியில் பேசுனா அது கிரிமினல் கேஸ். அப்படின்னா எதுக்கு பாடணும்? 2012 அதிமுக அதை கிரியேட் பண்ண பாட்டாவே இருந்துட்டு போகுது. இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் இந்த பாட்டை பாடி தான் நீங்க வாக்கு சேகரிக்கணும். அந்த பாட்டு தடை செய்யப்பட்ட பாட்டா? நீங்க எதுக்கு பாடி அதை வாக்கு சேகரிக்கணும்ன்றதுதான் இப்போ மறைந்த முன்னாள் ஒரு முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு விமர்சனமா தான் 2012 அப்போ கருணாநிதி அவர்கள் உயிரோட இருந்தாரு. இப்ப இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்களும் அதுக்கான ஒரு மரியாதை நீங்க கொடுக்கணும் இல்லையா? மரணம் யாரையும் புனிதப்படுத்தாது. கருணாநிதி எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன துரோகிதான். அது நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு, கொள்கை நிலைப்பாடு. 2009 கண் முன்னே 2 லட்சம் தமிழர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அந்த சாவின் போது அந்த பிணத்து மேலே நாற்காலியை போட்டு அமர்ந்தவர் கருணாநிதி. அன்னைக்கு விசிகா மாநாடு போடுறாங்க. மாநாட்டில் ஈழம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை போட்டதும் இதே திமுக. அன்னைக்கு விசிகாவை சேர்ந்த 40க்கும் மேற்பட்டவங்க மேலே குண்டாசு போட்டதும் இதே திமுக. தொடக்கம் அண்ணன் முத்துக்குமாரின் சாவை காதல் தோல்வி மரணம்னு கொச்சைப்படுத்தது இதே கருணாநிதி. இதுக்கு கைது பண்ணுறீங்கல்ல? வேங்கவேலில் மனித கழிவை குடிநீர் தொட்டில் கலந்தான். அது வன்கொடுமை. அந்த வன்கொடுமையில் தொடர்புடைய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்களா? திமுக அவதூறாக பேசுறது இல்லையா? ஆபாசமாக பேசுறது இல்லையா? வெற்றி கொண்டா யாரு? தீப்பொறி ஆறுமுகம் யாரு? நல்ல நடராஜன் யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாரு? சைதை சாதிக்கு யாரு? இவங்கெல்லாம் தொழில்முறையாகவே ஆபாசமாக வக்கிரமாக பேசக்கூடிய ஆட்கள். கெச்சராஜா கருணாநிதி குறித்து, பெரியார் குறித்து, அண்ணா குறித்து கொச்சையாக பேசியிருக்காரு. இதே திமுக ஆட்சி காலத்தில் கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழக வாசல்ல அந்த கெச்சராஜா மேலே ஒத்த வழக்கு போட முடிஞ்சா? சுப்பிரமணிய சாமி போன மாதம் இடியட் முட்டாள்ந்துட்டாரு ஸ்டாலின். அந்த சாராய வியாபாரி ஸ்டாலின் பேசுறதால தான் ஐயா ஸ்டாலினுக்கு கோபம். எப்படா கைது பண்ணலாம் காத்திருந்து. பிக் பேங் தமிழ் BBT. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்மளோட இடும்பாவனன் கார்த்திக் அவர் இருக்காரு. இளைஞர் பாசறை நாம் தமிழர் கட்சி அவரை சேர்ந்தவர். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? நன்றிங்க. நாடு ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியில என்ன நடக்குது ஆக்சுவலி? இல்லை, ஒன்றும் இல்லையா, எப்பயும் போல செயல்பட்டு இருக்கீங்க. எல்லா இடத்துக்கும் நான் குரல் கொடுப்பேன், எல்லா இதுக்குமே நான் பேசுவேன் அப்படின்றது வேறு. இப்போ நம்ம என்னதான் இருந்தாலும் சாட்டை துரைமுருகனை அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ விடுவிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்றது ஒரு என்னதான் இருந்தாலும் அவர் முன்னாள் முதலமைச்சர். அவரை பற்றி அந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள், ஒரு பாட்டு வைக்கிறதுன்றது ஒரு தவறான ஒரு செயல்ன்றது உங்களுக்கு தெரியலையா? இல்லை, அந்த பாட்டு நாம் தமிழர் கட்சி உருவாக்கலை. இந்த பாட்டுக்கு மெட்டு அமைச்சதோ இல்லை இசையமைச்சதோ இல்லை பாடினதோ நாம் தமிழர் கட்சி கிடையாது. அந்த பாட்டு 2012 உருவாக்கப்படுது. அது அதிமுகவோட மேடைகளில், இன்னும் பிற மேடைகளில் தொடர்ச்சியாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான். அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரையும் போது இறுதி நாளில் பாட்டை பாடி காட்டுறப்ப இந்த பாட்டை பாடி காட்டுறாரு. அந்த பாட்டை பாடினவுடனே அந்த பாட்டில் உள்ள சண்டாளங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு இது சாதியை குறிக்கிற சொல்லு, திட்டமிட்டு பேசியிருக்காங்க, உள்நோக்கத்தோடு பேசியிருக்காங்கன்னு சொல்லி வழக்க போடுறாங்க. இந்த சண்டாளங்கிற வார்த்தை சாதியை குறிக்குதுன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னா நாங்களும் தவிர்த்துக்கிறோம். அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, பொது புத்தியில் பல சொல்லாளர்கள் எதுக்காக பயன்படுத்தும் தெரியாமலே பயன்படுத்துகிறோம். உதாரணமாக சொல்லணும்னா, பண்டாரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஐயா கருணாநிதியே பேசுகிறப்ப பாஜக பரதேசி பண்டாரங்கள் அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. ஆனால் பண்டாரங்கிறது சாதியை குறிக்கக்கூடிய சொல்லு. அவங்க தான் பண்டாரம்ங்கிற சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பழனி கோயிலில்
அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க, வழிபாடே செஞ்சுருக்காங்க அன்றைக்கி. அந்த பண்டாரங்கிற சொல் வந்து பொது புத்தியில் பொது சமூகத்தில் வந்து ஒருத்தரை விமர்சிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருந்துச்சு. அதே போல் இந்த சண்டாளங்கிற வார்த்தையும் அவ்வாறாக பொது சமூகத்தில் பழக்கப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இப்போ எல்லாரும் பார்க்குறப்பான்னு தெரியுது அது ஒரு சாதி சொல்லுங்கிறப்ப நாங்கள் தவிர்த்துக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த சொல்லாடலை வந்து ஐயா கருணாநிதி 2013 அறிக்கையின் போது பயன்படுத்தியிருக்காரு. இப்போ அதே போல் அவரோட நாடகங்கள், அவரோட சிறுகதை, அவரோட கேள்வி பதில் எல்லா பகுதியிலையும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவர் பயன்படுத்துகிறப்ப அந்த வார்த்தைக்கு வந்து உள்நோக்கம் கற்பிக்கலை, சாதிய உள்நோக்கம் கற்பிக்கலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி பயன்படுத்துகிறப்ப சாதிய உள்நோக்கம் கற்பிக்கிறான்னா என்ன மாதிரி நிலைப்பாடு? அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒருவேளை வந்து நீ எப்படி வச்சுக்கலாமே, அவதூறாக பேசுகிறார் அப்படின்னா நீங்கள் வழக்கு போடலாம். வழக்கு என்ன வழக்காக இருக்கணும்? அது சிவில் கேஸாக இருக்கணும். நீங்கள் வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி வழக்கை நீதிமன்றத்தில் பார்த்துக்குங்க அப்படின்னா நாங்கள் பார்த்துக்க போகிறோம். ஏன்னா அண்ணாமலை வந்து அவதூறாக பேசாருன்னு பல வழக்குகளை போடுறதுக்கு இதே திமுக அரசு முயற்சி பண்ணுது. அது எல்லா வழக்குமே சிவில் நோட்டீஸ் தான், சிவில் கேஸ் தான், எதுவுமே கிரிமினல் கேஸ் கிடையாது. அண்ணாமலை வீட்டு வாசலில் போய் காவல்துறை நிற்கலை, கைது பண்ணுறோம்னு நிற்கலை. அப்போ அண்ணாமலை பேசுகிறப்ப அது சிவில் கேஸு, நாம் தமிழர் கட்சியில் பேசுனா அது கிரிமினல் கேஸ். அப்படின்னா நீங்கள் சட்டத்தின்படி அவதூறாக ஒருத்தர் பேசாருன்னா அவதூறாக பேசிய பேச்சை இன்னொருத்தர் மேற்கோள் காட்டி பேசினா கூட வழக்கு போட முடியாது. இதுதான் சட்டம். இதில் வந்து பாட்டை பாடி கட்டுறாரு. என்ன பண்ணணும்? இல்ல இப்போ என்னோட என்னன்னா எதுக்கு பாடணும்? 2012 அதிமுக அதை கிரியேட் பண்ண பாட்டாவே இருந்துட்டு போகுது. இப்போ விக்கிரவாண்டி தேர்தல்ல இந்த பாட்டை பாடி தான் நீங்க வந்து வாக்கு சேகரிக்கணும். அந்த பாட்டு தடை செய்யப்பட்ட பாட்டா? நீங்க எதுக்கு பாடி அதை வாக்கு சேகரிக்கணும்ன்றது தான் இப்போ ஒரு மறைந்த முன்னாள் ஒரு முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு விமர்சனமா தான் 2012 அப்போ கருணாநிதி அவர்கள் உயிரோட இருந்தாரு. இப்ப இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்களும் அதுக்கான ஒரு மரியாதை நீங்க கொடுக்கணும் இல்லையா? ஒரு மரணம் வந்து யாரையும் புனிதப்படுத்தாது. ஹிட்லரு, முசோலினி, கோட்சேவெல்லாம் மரணிச்சு போனவங்க தான். அவங்க இறந்துட்டாங்கிறதுனால விமர்சனத்தை தவிர்க்க முடியாது. கருணாநிதி எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன துரோகி தான். அது நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு, கொள்கை நிலைப்பாடு. கருணாநிதி இருப்பில் தான் நாம் தமிழர் கட்சி பிறகுது. இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய மூத்தவங்க எல்லாமே திமுகவில் இருந்தவங்க, திமுகவில் பயணித்தவங்க, ஐயா கருணாநிதி நம்பினவங்க, ஆதரித்தவங்க, கொண்டாடினவங்க. அவர் 2009 பண்ண துரோகத்துக்கு பிறகு தான் இந்த நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க. 2009 கண் முன்னே வந்து 2 லட்சம் தமிழர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அந்த சாவின் போது அந்த பிணத்து மேலே வந்து நாற்காலியை போட்டு அமர்ந்தவர் கருணாநிதி. மறக்க முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்தியாவில் வந்து எத்தனையோ நீதிமன்றம் இருக்குது, நீதிமன்ற வளாகங்கள் இருக்குது. எந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே காவல்துறை தடியடி நடத்திருக்கு? 2009 நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே காவல்துறை அனுப்பி நீதிபதியை அடித்து மண்டையை உடைச்சி வழக்குகளை தாக்கி ரத்த சகதியாக அவங்கள ஓட விட்டு இந்த கொடுமையை கட்டவிழ்த்து விட்டது யார்? இதே திமுக அரசு. அன்னைக்கு விசிகா மாநாடு போடுறாங்க, மாநாட்டில் ஈழம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை போட்டதும் இதே திமுக. அன்னைக்கு வந்து விசிகாவை சேர்ந்த 40க்கும் மேற்பட்டவங்க மேலே குண்டாசு போட்டதும் இதே திமுக. அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராடிய மாணவர்களை, இளைஞர்களை எல்லாம் ஒடுக்கினது இதே திமுக. இன்னும் சொல்ல போனால் லண்டனில் முருகதாசன், கடலூர் தமிழ்வேந்தன், புதுக்கோட்டை பாலசுந்தரம், பள்ளப்பட்டி ரவி, சிறுகாழி ரவிச்சந்திரன், மலேசியா செபஸ்டியன், கடலூர் ஆனந்த்னு, குளத்தூரில் முத்துக்குமார்னு உலகம் முழுக்க 18க்கும் மேற்பட்ட தமிழர்கள் தீக்குழி திறந்து போனாங்க. தொடக்கமாக நான் முத்துக்குமாரின் சாவை வந்து காதல் தோல்வி மரணம்னு கொச்சைப்படுத்தது இதே கருணாநிதி. தன் உடலை வந்து துருபிச்சுட்டா பயன்படுத்துங்க அப்படின்னு அண்ணன் முத்துக்குமார் கோரிக்கை வச்சாங்க. ஆனால் என்ன ஆச்சு? அந்த இறுதி ஊர்வலத்தை கூட மக்கள் எங்கே வாழ்கிறாங்களோ அது வழியாக கொண்டு போகாமல் மக்கள் அடர்த்தி இல்லாத வீதியை வழியாக கொண்டு போய் அன்னைக்கு தெருவிளக்கப்புறம் அணைச்சி விட்டு அவசரமாக உடலை அடக்கம் பண்ணி பள்ளி கல்லூரியில் போராடி இருக்கக்கூடிய மாணவன் வந்து போராட கிளம்பிடுவானான்ட்டு பள்ளி கல்லூரியை பூரா மூடி விடுதியை பூரா இழுத்து சாத்தி அந்த போராட்ட நெருப்பை பற்ற வைக்காமல் போராட்ட நெருப்பை வந்து அணைச்சது கருணாநிதி. இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு தொடர்ச்சியாக எல்லாரையும் கைது பண்ணுறாங்க, எல்லாரையும் கைது பண்ணி உள்ளே போடுறாங்க, எல்லாருக்குமே அரசியல் நெருக்கடி. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஐயா கருணாநிதி, நாம் பேசுகிற பேச்சு சிங்களர்களுக்கு கோபத்தை உண்டாக்கும், சிங்களர்களுக்கு கோபத்தை உண்டாக்காத வகையில் பேசணும்னாரு. இது 2009 முதலமைச்சர் இருக்கப்போ. அதை விட்டு இறங்கின பிறகு 12-13 அதே கருணாநிதி சொல்கிறாரு, நாம் இடுகிற முழக்கம் ராஜபக்சேவின் செவிப்பறை கழிக்கிற. அவள் என்ன செய்யலாம்? இவர் துரோகி தாங்க, நாங்கள் துரோகின்னு சொல்லுவோம். கடைசி தமிழன் திமுக இருக்கிற வரைக்கும் திமுக வந்து துரோகம் பண்ணிச்சு, கருணாநிதி இன துரோகின்னு சொல்லுவோம். நாங்கள் கண்ணியமான விமர்சனத்தை வைக்கிறோம், அவ்வளோதான். இது கண்ணியமான விமர்சனமாக பார்த்துருந்ததுன்னா அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டிய நெசசிட்டி. யார் அரெஸ்ட் பண்ணலையா? யார் கைது பண்ணா? நான் கேள்வி எழுப்புறேன். இதுக்கு கைது பண்ணுறீங்கல்ல, வேங்கவேலில் வந்து மனித கழிவை குடிநீர் தொட்டியில் கலந்தான், அது வன்கொடுமை. அந்த வன்கொடுமையில் தொடர்புடைய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்களா?
அது ஒரு சமூக பிரச்சனையா மாறிடும் அப்படின்ற ஒரு 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 பயம் இருக்கு இல்லையா? அது ஒரு பெரிய சமூகம், அது பெரிய பிரச்சனையா ஆகிடும் அப்படின்ற அது வந்து அது சட்டப்பூர்வமா அதெல்லாம் சட்டத்தில் வந்து தப்பு பண்ணால் தப்பு தாங்க. அது சமூக பிரச்சனையாக மாறுது, கலவரம் வருது, அதெல்லாம் அப்புறம். தப்பு பண்ணால் குற்றம், அவ்வளோதான். அது தண்டனை உண்டு. வன்கொடுமை குற்றவாளி அவங்கெல்லாம். அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழங்கப்படப்பட்டிருக்கு. வேங்கவேலில் தொடர்புடைய யாரையும் கைது பண்ணல. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடத்தினது எடப்பாடி பழனிசாமி, அதிமுக அரசு. அதில் தொடர்புடைய யாரையும் கைது பண்ணல. 17 பேர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும், குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அருணாஜெகச ஆணையத்தோட அறிக்கை சொல்லுது. ஒருத்தர் கூட கைது பண்ணல. அது தொடர்புடைய சைலேஷ்குமார் யாதவ்ங்கிற காவல்துறை உயர் அதிகாரிக்கு ஐஜியிலேருந்து டிஜிபியாக பதவி உயர்வு வழங்குது. யாரையும் கைது பண்ண முடியலையே. கொடநாடு கொலை வழக்கு உண்மை குற்றவாளிகள் கைது பண்ணிட்டீங்களா? எல்லாரையும் கைது பண்ணி உள்ள போட்டிங்களா? ஆம்சாங் மறைஞ்சாரே, இறந்து போனாரே, படுகொலை செய்யப்பட்டாரே, உண்மையான குற்றவாளிகள் கைது பண்ணிட்டீங்களா? கைது பண்ண வேண்டிய ஆள் எவ்வளோ பேர் இருக்காங்க. சரி, இவ்வளோ பேசுகிறீங்களே, யோக்கியமாக பேசுகிறீங்களே, திமுக அவதூறாக பேசுறது இல்லையா? ஆபாசமாக பேசுறது இல்லையா? வெற்றி கொண்டா யார்? தீப்பொறி ஆறுமுகம் யார்? நல்ல நடராஜன் யார்? இன்னைக்கு இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யார்? சைதை சாதிக் யார்? இவங்கெல்லாம் தொழில் முறையாகவே ஆபாசமாக வக்கிரமாக பேசக்கூடிய ஆட்கள். இன்னைக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படி தான் பேசுறாரு, சைதை சாதிக் அப்படி தான் பேசுறாரு. அப்போ அந்த பேச்சுக்களை என்னைக்காவது கண்டிச்சிருக்கா? இன்னைக்கு வந்து பொதுக்கூட்டம் 10 மணிக்கு மேலே நடத்த முடியாது, காவல்துறை அனுமதி மறுத்துருது. ஒரு காலத்தில் விடிய விடிய பொதுக்கூட்டம் நடத்தலாம். அந்த சமயத்தில் ஒரு 11 மணி 12 மணி ஆச்சுன்னா அன்னைக்கு தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டாம் போன்றவங்கெல்லாம் ஆரம்பித்தாங்கன்னா 12 மணிக்கு மேலே அவ்வளவு விரசமாக ஆபாசமாக பேசுவாங்க. பெண்களை அழிஞ்சு போடுவாங்க. அவ்வளோ மோசமாக பேசி கட்சி வளர்ந்தவங்க தான் இவங்க. அவங்க நீ பேசலாமா? கருணாநிதியை பேசக்கூடாது அப்படின்னா கருணாநிதியை பேசின எல்லாருமே வழக்கு போட்டிங்களா? கெச்சராஜா வந்து கருணாநிதி குறித்து, பெரியார் குறித்து, அண்ணா குறித்து கொச்சையாக பேசியிருக்காரு. இதே திமுக ஆட்சி காலத்தில் கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழக வாசலில் அந்த கெச்சராஜா மேலே ஒத்த வழக்கு போட முடிஞ்சா? ஒரே ஒரு வழக்கு. ஜவாஹிர்லா புகார் கொடுத்துருக்காரு, சுபவீரா பாண்டியன் புகார் கொடுத்துருக்காரு. ஏன் கெச்சராஜா மேலே வழக்கு போட முடியல? திமுக காரங்க பொண்டாட்டி வித்து பிழைக்கிறாங்க அப்படின்னு பெரியார் சொல்லாத உடனே சொன்னதாக சொல்லி குருமூர்த்தி பதிவு போடுறார். குருமூர்த்தி மேலே வழக்கு போடுமா திமுக? கண்டிக்குமா? எதுவும் செய்யலையா நீங்க? இப்போ இவங்க சுப்பிரமணிய சாமி போன மாசம் இவங்க ஆளை பார்த்தது அந்த கட்டாயமா சுப்பிரமணிய சாமி போன மாசம் இடியட் முட்டாள்னு திட்டுறாரு ஸ்டாலினை. சிஏஏ சட்டம் பற்றி அவர் இப்போ ஒரு செய்தி வர்றப்ப ஸ்டாலினை இது பண்ணி முட்டாளுங்கிறாரு. ஏன் வழக்கு போடலை? இஸ்லாமிய இயக்கங்கள் இந்து வழிபாட்டு தலங்களை தகர்க்குதுன்னு சொல்லி மத துவேஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவதூறாக பேசுறாரு. ஏன் வழக்கு போடலை? போட முடியாது உங்களால். இங்கே பழி வாங்குறீங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த வழக்கு என்பது அவர் பாடிய பாட்டுக்கு இல்லை. கள்ளக்குறிச்சி அந்த கருணா படத்தில் அங்கே நடக்கிற செய்திகளை வந்து வெளில கொண்டு வரதுக்காக சாட்டை வழியில் தெரிவிக்கிறதுக்காக களத்துக்கு போய் கருணாபுரம் கிராமத்தில் பார்த்து அந்த கண்ணுக்குட்டிங்கிற அந்த முதன்மை குற்றவாளி வீட்டுக்கு போய் அங்கே ஒட்டியிருக்கக்கூடிய அந்த ஒட்டி ஸ்டிக்கர் இருக்குல்ல, அதெல்லாம் படம் பிடிச்சு இந்த கண்ணுக்குட்டிக்கும் திமுக தலைவருக்கு தொடர்பு இருக்குது, அவர் கள்ளச்சார வியாபாரம் பண்ணார், இவர் வந்து சாராய வியாபாரி ஸ்டாலின் அப்படின்னு பேசிட்டார். அந்த சாராய வியாபாரி ஸ்டாலின் பேசுனதால தான் ஐயா ஸ்டாலினுக்கு கோபம். எப்படா கைது பண்ணலாம் காத்திருந்து சரியாக விக்ரவாண்டி தேர்தல் முடிஞ்ச உடனே கடைசி நாள் பேச்சை வச்சு கைது பண்ணுறாங்க. நாளைக்கு வந்து இப்போது வாக்கு எண்ணிக்கை இருக்குது விக்ரவாண்டி தேர்தலில். உங்களோட நிலைப்பாடு என்ன? நீங்கள் எவ்வளோ வந்து வின் பண்ணிடுவீங்களா? உங்களால் டஃப் கொடுக்க முடியுமா? இல்லை, நாங்கள் வெற்றி பெற தான் உழைச்சோம், வெற்றி பெறவும் நம்புகிறோம். வர்ற முடிவுகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அதை கடந்து என்னென்னா ஜனநாயகத்தில் வந்து வெற்றி தோல்வி இயல்பான ஒன்று தான். 51 வாக்களை பெறவங்க வெற்றி, 49 வாக்களை பெறவங்க தோல்வி. இதுதான் ஜனநாயகம். இதில் வந்து வெற்றி தோல்வி மாறி மாறி வரக்கூடியது தான். இங்கே தோல்வியை சந்திக்காத தலைவர்கள் இல்லை. கருணாநிதி தோற்று போயிருக்காங்க, அதாவது முதலமைச்சராக இல்லாமல் தோற்று போயிருக்காங்க. அதே போல் எம்ஜிஆர் 1980 பார்லிமெண்ட் தேர்தலில் தோற்று போயிருக்காரு. அப்புறம் வந்து காமராசர் தோற்றுருக்காரு, கக்கன் தோற்றுருக்காரு, ஐயா நல்லக்கண்ணன் தோற்றுருக்காங்க, ஜீவானந்த் தோற்றுருக்காங்க. சமகாலத்தில் பார்க்குறப்ப மம்தா பானர்ஜி போன 2021 தேர்தல் சமயத்தில் அவங்க கட்சி வெற்றி பெறுது, அவங்க சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறாமல் தோற்று போகிறாங்க. அப்போ தோல்விங்கிறது வந்து நிரந்தரமானதும் இல்லை, தோல்விங்கிறது ஒரு வீழ்ச்சியும் இல்லை. தோல்வி மூலமாக பாடம் கற்றுக்கொண்டு படிப்பனையை கற்றுக்கொண்டு வெற்றி அடையலாம். ஆனால் இங்கே என்னென்னா யார் வேணாலும் தோக்கலாம், ஜனநாயகம் தோற்றுடக்கூடாது. பெருந்தலைவர் காமராசர் தோற்று போகிறாரு, வீட்டு வாசல் தொண்டர்கள் வந்து குமுறி குமுறி அழுறாங்க. அப்போ வந்து தொண்டர்கள் அழுது கொண்டு இருக்கிறப்ப அவர் காமராசர் வந்து புன்னகையோடு வெளில வர்றாரு. இந்த சோகத்துலையும் இந்த கொடுமையிலையும் எப்படிங்க அவங்கள சீக்க அப்படிங்கிறப்ப ஒரு சாதாரண மாணவ தலைவர் சீனிவாசன் நாடறியப்பட்ட தலைவராக இருக்கக்கூடிய என்ன தோக்கடிக்க முடியும்னா இதுதான் ஜனநாயகம், இதுதான் சுதந்திரம். இந்த ஜனநாயகத்தையும் இந்த சுதந்திரத்தையும் பிறகு தான் நாங்கள் போராடினோம், நாங்கள் சிறைப்பட்டோம். நான் தோற்றிருக்கலாம், ஜனநாயகம் வென்று விட்டதுன்னாரு. தன் தோல்வி ஜனநாயகத்தையும் வெற்றினார். அந்த ஜனநாயகம் இருக்கான்னு கேள்விப்படுறேன். ஏன்னா இடைத்தேர்தல்னாலே இங்கே வந்து பணத்தை கொட்டி இறைக்கிறாங்க.
ஒரு காலத்தில் அண்ணா காலத்தையே வாக்கு காசு கொடுக்கப்பட்டுச்சு, காங்கிரஸ்காரங்க கொடுத்தாங்க அப்படின்னு அண்ணா வந்து 7 மலை தாண்டி வெங்கடேச பெருமாளை கூட்டி வந்து அவர் மேலே சத்தியம் பண்ணி காசு தர்றாங்க அப்படின்னு அண்ணா குற்றம் சுமத்தார். அந்த காலத்தில் அன்னைக்கு வந்து அரிதிரும் அரிதாக கொடுக்கப்பட்டுச்சு, முக்கியமான தலைவர்களை தோற்கடிக்க அங்கே காசு கொடுத்தாங்க. ஆனால் வந்து 2000க்கு பிறகான காலகட்டங்களில் இடைத்தேர்தலில் காசு கொடுக்குற அந்த சூத்திரத்தை முதலாக அறிமுகப்படுத்தியது ஐயா அழகிரி. முதல்ல வந்து அந்த மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இடைத்தேர்தல் அன்னைக்கு வாக்கு காசு கொடுத்து பரிசு பொருள் கொடுத்து அதை கொண்டு வர்றாங்க. அது வந்து திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லப்படுது. ஜெயலலிதா மேயர் ஸ்ரீரங்கத்தில் காசு தர்றாங்க, அதிமுக கொடுக்குது, அது ஸ்ரீரங்கம் ஃபார்முலாங்கிறாங்க. ஆர்கே நகரில் வந்து டிடிவி தினகரன் வந்து டோக்கன் கொடுத்து காசை கொடுத்தாரு, அது வந்து ஆர்கே நகர் ஃபார்முலா. கடைசியாக வந்து ஈரோடு கிழக்கு, அது செந்தில் பாலாஜி உபயத்தில், அது ஒரு ஃபார்முலா. இப்போ விக்கிரவாண்டி ஃபார்முலா. இப்போ நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி ஏதாவது ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறாங்க? மக்களை சந்திக்கிறது, மக்களோட கருத்துக்களை வதிக்கிறது, மக்களை அரசியல்படுத்துறது, அவங்களை அணி திரட்டுறது, இதுதான் நாம் தமிழர் கட்சியோட உத்தி. அதை தாண்டி ஒன்றும் இல்லை. இது என்னென்னா சுயமரியாதை. இது வரைக்கும் பைசா எதுவுமே நீங்கள் கொடுக்கணும்னு அவசியமே இல்லையா? எனக்கு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் வந்து நீங்கள் 100 விழுக்காடு அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டம், அரசியலால் இணைக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி திமுகவிலையும் அதிமுகவிலையும் அந்த வலிமை கிடையாது. திமுகவிலையும் அதிமுகவிலையும் கூட்டத்துக்கு ஆட்களை திரட்டணும் அப்படின்னா, இல்லை பரப்புரைக்கு ஆட்களை வேலை செய்ய வைக்கணும்னா காசு தரணும், அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடணும், உரிய தங்குமிடம் இருக்கணும். ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. சாப்பாடு வந்து சரியாக கிடைக்கலனா கூட, தங்குமிடம் இல்லைனா கூட, படுக்கிற இடத்துல கொசு கடிக்குது, குளிர் அடிக்குது அப்படின்னா கூட அவங்க சொந்த காசை போட்டு செலவு பண்ணிட்டு உழைப்பாங்க. நாம் தமிழர் கட்சியில் வந்து வேலை செய்கிறதால எதுவும் கிடைக்கப்படுறதில்லை. இந்த திமுக போல் அதிமுக போல் வாரிய தலைவர் பொறுப்போ இல்லை காசோ கிடைக்கப்படுறதில்லை. ஒரு மன நிறைவுக்காக வேலை செய்கிறாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கருத்துக்களை விதைச்சு தான் அந்த 36-37 லட்சம் வாக்களை பெற்றிருக்கோம். ஆனால் திமுக வந்து இப்போ இந்த ஈரோடு கிழக்காக இருக்கட்டும், விக்கிரவாண்டி தேர்தல் களமாக இருக்கட்டும், அவங்க பண்ண அநீதி என்னென்னா, வாக்கே வந்து மற்றவங்க கேட்க முடியாதவன்னா தடுக்கிறாங்க. யாருமே வாக்கு கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது அப்படின்னா, ஆட்களை பூரா ஒரு வாகனத்தை ஏற்றி போய் ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு தலைக்கு விலை பேசி ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அவங்களுக்கு 2000 ரூபா 1000 ரூபா காசு தரேன்னு சொல்லி அவங்க வறுமையை அறியாமையை பயன்படுத்தி கொண்டு மற்ற கட்சிகள் வந்தால் வாக்கு சேகரிக்க ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பார்த்தா ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சுருப்பாங்க, அங்கே வந்து காசு கொடுப்பாங்க. இப்படி வந்து விக்கிரவாண்டிலையும் பண்ணாங்க. மக்கள் அள்ளி கொண்டு போயிட்டாங்க. வாக்கு கேட்க போனால் பல ஊரில் ஆளே காணும். எங்கன்னு பார்த்தா திமுக காசு கொடுத்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ இந்த முறையை எப்படி பார்க்குறது? மக்களின் வறுமையை அறியாமையை தனக்கு மூலதனமாக பயன்படுத்தி கொண்டு அவங்கள அடைச்சி வைக்கிறதையும் அவங்க உரிமைக்கு விலை பேசுகிறதையும் எப்படி ஏற்றுக்க முடியும்? 15 வருஷம் கழிச்சு உங்களோட கட்சி இப்போ அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 8% வாக்கு எண்ணிக்கை பெற்றிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்புகள் இல்லையா? இப்போ என்ன பொறுப்பை நாங்கள் திறந்துட்டோம்? நீங்கள் பொறுப்பை திறந்துட்டீங்கன்னு சொல்லலை, பட் இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு நிறைய ஆளாக்கப்படுறாங்களா நாம் தமிழர் கட்சி? அதாவது வளர்ற கட்சி விமர்சனம் இல்லாமல் எப்படி இருக்கும்? இங்கே விமர்சிக்கப்படாத கட்சி இயக்கம் தலைவர் உண்டா? எல்லார் மேலேயும் விமர்சனம் உண்டு. நாம் தமிழர் கட்சியை குற்றப்படுத்தணும், நாம் தமிழர் கட்சி வந்து காலி பண்ணுங்கிறது திமுகவோட நோக்கம். நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டு, நீங்கள் 15 ஆண்டு கிடையாது, 8 ஆண்டு தான். ஏன்னா 2016 தான் முதல் தேர்தல். 2016, 19, 21, 24 8 வருஷத்துலேயே இவ்வளோ 8 வருஷத்துலேயே நாங்கள் வாக்களை பெற்றோம். இதில் வந்து திமுகவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோட பேரை சொல்லி விமர்சிக்க முடியாது. ஏன்னா விமர்சிச்சா வளர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வளர்ந்து கூட ஒரு வாட்டி போயிடுச்சு, திருப்பி உங்களுக்கு ஒரு புது சின்னம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல, அது மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரியான விமர்சனங்கள் கூட. யாரு சின்னம் பறிச்சது? மத்திய அரசு. அதாவது நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்கிறதுனால நம்ம செயல்பாட்டை நிறுத்தி வைக்க முடியாது. இதில் வந்து திமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து கீதா ஜீவன் வந்து பதில் சொல்லியிருக்காங்க, அவங்க கண்டிச்சிருக்காங்க. இதில் ஒரு நுட்பமான ஒரு அரசியல் இருக்குது. இப்போ வந்து விஜயகாந்தை வந்து சந்திக்க போகணுமா, இப்போ திமுக தரப்பில் யார் அனுப்புவாங்கன்னு பார்த்தா ஏவா வேலு அனுப்புவாங்க. அதே சமயத்தில் ஜவாஹிர்லால்கிட்ட பேசணுமா, காஜா மொய்தீன் அனுப்புவாங்க. அந்த பக்கம் அன்புமணிக்கு பதில் சொல்லணுமா, யார் அறிக்கை கொடுப்பான்னு பார்த்தா எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இது எல்லாம் நுட்பமான ஒரு சாதி அரசியல் ஒழிஞ்சிருக்கு. அதாவது அந்தந்த கட்சிக்கு பேசுறவங்களுக்கு அந்தந்த ஜாதிக்கு ஏற்ற மாதிரி. அதே போல் இவ்வளவு தலைவர் பெருமக்கள் இருக்கிறப்ப எதுக்கு கீதா ஜீவன் பதில் சொல்லணும்? பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் ஐயா ஸ்டாலின் வாய் திறந்து பேசிருக்கலாம், கண்டிச்சுக்கலாம். அது முடியலையா, பேசாமல் இருக்கலாம். எதுக்கு கீதா ஜீவனை விட்டு பதில் சொல்ல வைக்கணும்? அப்போ இதுவே சாதி அரசியல் தானே. இன்னும் சொல்ல போனால் திமுகங்கிறதே ஒரு சாதிய கூடாரம் தானே. திமுக சாதிய வார்த்தை இருக்குதா? எதுக்கலையா? அப்படிலாம் எதுக்கலையே. அவங்க வெளிப்புற தோட்டத்துக்கு பேசுவாங்க, நாங்கள் சாதி எதுக்குறோம், நாங்கள் வந்து சாதி ஒழிப்பு தான் எங்களுக்கு முதன்மை நோக்கம், நாங்கள் பகுத்தறிவு, தன்மானம், சுயமரியாதை. அப்போ திமுகவில் எந்த கொள்கையுமே கிடையாதுங்க. ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கை கூட கிடையாது. அண்ணா தொடங்குறப்ப பேசியிருக்கலாம்,
இன்னைக்கு ஒரு கொள்கையும் ஒரு கோட்பாடும் இல்லை, எல்லாத்துலேயும் சமரசம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.